மாதிரி பெருமை பீத்திக்கிறது. அதெல்லாம் நீ பேசின உடனே எச்ராஜாவை நீ அரெஸ்ட் பண்ணிருக்கணும், கேஸ் ஃபைல் பண்ணி நீ இது பண்ணிருக்கணும். அப்படி பண்ணனா நீ சில்வா மேலுக்கு நீ வந்து சூப்பர்னு சொல்லிருக்கலாம். இல்ல வர கூட்டத்தை நீ கண்ட்ரோல் பண்ணி பாதி பேரை வர விட்டுட்டு பாதி பேர் வரவிடாம பண்ணிருக்கணும். அவ்வளவு கூட்டத்தை கூட வச்சுட்டு அங்க ஸ்டேஜ்ல அவ்வளவு நேரம் பேச வச்சுட்டு அவரே அவங்களே நம்ம 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 கட்சியில இருக்கிற டிஎம்கேல இருக்கிற ஆட்களே நான் வந்து ஜாதி, நான் இந்த ஜாதி, நம்ம ஜாதியில் அப்படி இருக்கணும் வெளிப்படையா பேசுறாங்க. எச்ராஜா ஏங்க நிக்கல பொது தொகுதியில? பூரா டிராமா ப்ரோ, டிராமா டிராமா டிராமா. அதான் சொல்றேன் இல்ல, படத்துக்கு கதை வசனம் எழுதுங்கடான்னா மொத்தமா கதை வசனம் எழுதிதான் ஆட்சி நடத்துறாங்க இவங்க. ஒரு தடவை இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தடவையாது முதலமைச்சரை நீங்க இருங்க. நீங்க உங்க ஃபேமிலி தான் இருக்க போகுது. அது மாறவே மாறாது. அது மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க உங்க ஃபேமிலி தான். அது வேணாம் சொல்ல. துணை முதலமைச்சரா துரைமுருகன் ஆக்குங்க, இல்ல எச்ராஜாவை போடுங்க. இவங்களுக்கே லாய்க்கு இல்லைன்ற நீங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்க வேற கொடுக்க இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் இந்த அடிப்படை விஷயத்த கூட பண்ணாம இன்னும் எப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எனக்கு புரியல. முதலமைச்சரும் நீங்க, துணை முதலமைச்சரும் நீங்க, எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க மட்டும்தான் தமிழ்நாடு. என்ன நீங்க மட்டும்தான் ரூல் பண்ணணும்னு ஏதாவது வச்சிருக்கா? சட்டம் ஏதாவது இருக்கான்னு? அது ரூல் கூட அவங்க பண்ண தெரியாது ப்ரோ. தத்திங்க ப்ரோ, கிட்டத்தட்ட ஃபுல் தத்திங்க. சொல்ல அவங்க வந்து சும்மா, அதாவது எப்படி சொல்றது, இப்ப இதுல எடுத்துமா சென்ட்ரல்ல டிசிஷன் ஃபுல்லா வந்து செகண்ட் பார்ட்டி எடுப்பாங்க. பேருக்கு வந்து பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா அந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து எடுக்கிறதுக்காக வந்து பொம்மையா வந்து ஒரு ஆள் உட்கார வச்சுக்காங்கல்ல. அதேதான் இங்கேயும். அதேதான் நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். எனக்கு சில நேரத்துல நம்ம சிஎம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், அவர் போடுற ட்ரெஸ் அட்டாயரு, அவர் ரீசெண்டா அப்படியே ட்ரெண்டுக்கு அப்கிரேட் ஆகுது. ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், இன்ட்ராக்ஷன்லாம் பாருங்களேன். நீங்க எத்தனை பேர் இந்த அயன்மேன் 2வா அயன்மேன்னா எந்த ப்ரோ நேத்துல இருந்து யாரோ அயன்மேன் கம்பேர் பண்றீங்க. அந்த மேண்டரின் புரியல. அந்த இல்ல அந்த மேண்டரின் அதெல்லாம் சொல்றீங்க. மேண்டரின் படிச்சு தெரியும் தெரியும். மேண்டரின் படிச்சுட்டு கேட்டா வந்து சைனீஸ் டெரரிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு. எக்ஸாக்ட்லி. எனக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் எவனோ டிஎம்கே வச்சிருக்கானோன்னு தோணுது. அது வச்சிருக்காங்கல்ல, அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா. ஏன்னா இவங்க பண்ற பாருங்களா, அவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்களேன் ஆக்சுவலா. அதாவது இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு வேலையை வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட கேப்பபிளா இருந்த ஆள் இருந்தான்னா அந்த வேலையை வந்து கரெக்டா பண்ணி முடிச்சிருவான். பட் அவங்க அந்த வேலையை பண்ணக்கூடாது. இப்போ ரோடு வந்து தெளிவா போட்டோம்னா அவனுக்கு வந்து ஒரு 700 கோடியில வந்து முடிஞ்சிடும். சப்போஸ் ஒரு பெரிய லெவல் இந்த தமிழ்நாடு சுத்தி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோடு எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப ஒரு சம் க்ரோஸ்ல இருந்து முடிச்சிடலாம். பட் இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, அப்படி பண்ண விட மாட்டாங்க. சோ என்னன்னா, ஒரு யார் வந்து கேப்பபிளா இல்லாத ஆளை வந்து போட்டு அவனை வந்து இதுவாக வச்சு விளையாட்ட விட்டு கரப்ஷன் பண்ண விட்டு, அப்ப வந்து அப்பனாதான் வந்து 2வது தடவை வந்து ரோடு போட முடியும். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தட்டி கேட்கணும்னா வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏங்க ஒரு தடவை ரோடு போறதே 4 வருஷம் கழிச்சு தாங்க. எலெக்ஷன் முன்னாடி 2வது தடவை இவங்க போட போறாங்க. நீங்க எனக்கு புதுசா சொன்னீங்க. இல்ல ப்ரோ, நீங்க பராமரிப்பு செலவுன்னு இல்ல, பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு அதேதான் பண்ணுவாங்க. வருஷம் பண்ணுவாங்க பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா தார் ரோடு தார் ஊத்துறது, மேட்டாப்ல இந்த கிராக்க வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இவங்க பராமரிப்பை பத்தி இப்பதான் நம்ம எல்லாமே பேசிருக்கோம். கக்கூசு ஞாபகம் இருக்கா? கார்பரேஷன் கக்கூசு அந்த 300 கோடி 320 கோடியா 320 அதாவது 320 எதுல எவ்வளவு பெரிய பராமரிப்பு பாத்தீங்களா? அதுவும் பாருங்க, இல்லாத கிணறுக்கு கிணறு வெட்டதான் ரசீது வாங்கின மாதிரி கிளீன் பண்ணாத கார்பரேஷன் கக்கூசுக்கு இவங்க டெண்டர் விட்டு அந்த 100 ரூபாயில இருந்து 320 ரூபாயா? இல்ல ப்ரோ 30 ரூபா 30 ரூபாயில இருந்து 300 ரூபா. அலெக்சா நீ பேசுறது விட்டுட்டு கேக்குது. இல்ல ஒரு சீட்டுக்கு இல்ல அந்த ஒரு மாதிரியா நல்லா விட்டு விட்டு கேக்குது அலெக்ஸ் பேசுறது. எனக்கா அப்படி உங்க எல்லாருக்கும் சோ இவங்க எல்லாம் அப்படிதான் ப்ரோ.
இவங்கெல்லாம் வந்து ரோடு எப்ப தெரியுமா போடுவாங்க? 4 வருஷம் கழிச்சு தான் போடுவாங்க. ஏன்னா அது ஓட்டுக்கு முன்னாடி போடுறது, எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுறது, போட்டு நல்ல பேர் வாங்குறது. கேக்குது, இப்ப பேச அலெக்ஸ். சீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஹார்பிக்காம் ஒரு பிரஷ்ஷாம், புரியுதா? எனக்கு கணக்காண்டது அப்படிதான். 10 ரூபா உதவும் ஒரு சீட்டுக்கு. ஒரு சீட்னா இந்த சீட்டு கிடையாது, டாய்லெட் சீட்டு, புரியுதா? அந்த ஒரு புரியுது. டாய்லெட் சீட்டுக்கு வந்துட்டு அதான் அப்படி கணக்கு வச்சுதான் எனக்கு டெண்டர் இது விட்டுருக்கானுங்க. ஆனா ஆனா இல்ல ஆனா அந்த அந்த டைம்ல election மான்ஸ்டர் பாத்தியா? அந்த இல்ல டாய்லெட் பாத்திருக்கியா? இல்ல அதான் இல்ல நருட்டோ கவர்மெண்ட் டாய்லெட் எதை வேணா இப்ப நீ திறந்து பாரு, நீ வரவே மாட்டேன். ஏய் இல்லடா, திறக்க ஆம்புலன்ஸ் உள்ள போக ஆர் முடியாதுடா. நீ ஒரு ஆம்புலன்ஸ் தான். ஹார்பிக் போட்டு கழுவுறானுங்களா இல்ல ஹார்பிக் குடிக்கிறானுங்களாடா? ஒரு நாளைக்கு ஒரு இல்ல ஹார்பிக் எனக்கு முதல்ல புரியல. ஹார்பிக்லாம் அங்க இருக்குதா? இல்ல எனக்கு புரியல. ஹார்பிக்ங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா அவனுன்னு தெரியல அவங்களுக்கு. இல்ல பார்த்தா அந்த இது இல்ல ஏதாவது ஃபுல்லா இல்ல யூஸ் இல்ல பண்ணணும்னு தெரியுதா? தெரியுமா? எனக்கு இல்ல தெரிஞ்சு இல்ல ஹார்பிக்கு ஹார்பிக் இனிஷியல் ஏன்னு உனக்கு வருதா? ஏதானே ஆர் ஆக நம்ப ஆகாது முடியாது, சொன்னாலும் தமிழ்ல சொல்லுவாங்க. இல்ல ஆகாது தமிழ்ல ஆன்னு வரும், அதனால ஆன்னு சொன்னோம் அப்படின்னு வரும்டா. இல்ல அதான் சொல்லக்கூடாது. இல்ல அது இல்ல இப்ப நம்ம அது சொல்றோம். ஐயோ யார் ஐயோ சொன்னது? ஹார்பிக் இல்ல அது ஐயோ அது ஹார்பிக் டாடி முன்னேற்ற ஹார்பிக் கழகம். ஹார்பிக் எச்சுதான் வரும்னு சொன்னா நீங்க ஆங்கிலத்தில் பேசுறீர்கள், நான் தமிழில் பேச ஆமாங்கப்பா, நம்ம ஆளுங்க வேற லெவல் வேற இவர் ரகம். வந்து ஒஸ்ட் நம்ம கேரக்டர். சமாளி இது. இது இன்னொன்னு என்னன்னா, இவங்களோட விஷயம்லாம் சில இந்த மாதிரி இந்த மாதிரி கார்பரேஷன் விஷயமே பேசுவோமே. நான் என்னன்னு கேக்குறேன்னா, கார்பரேஷன் ரீசெண்டா நீங்க ஒரு வீடியோ அந்த வீடியோவும் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் நான் எனக்கு எங்க வீட்டுல நடக்கிறதுலாம் இல்ல, நீங்க வீடியோல வந்ததான் சொல்றேன். ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா சுண்ணாம்பு பவுடர் போடுறாங்க, ஞாபகம் இருக்கா? எது ஆமா. ப்ரோ bleaching? மைதா மாவு ஏய் மைதா அதெல்லாம் மாவு நிறைய காஸ்ட்லி, நடக்கும். மைதா மாவு நிறைய காஸ்ட்லி, அது நடக்கும் மைதா மாவு இல்ல, சுண்ணாம்பு. தப்பா சொல்லியிருப்பான், அது சுண்ணாம்பு ஆமா பவுடர். சுண்ணாம்பு நிறைய நடக்கும், நானும் பார்த்திருக்கேன். இல்ல சுண்ணாம்பு மைதாமாவும் ப்ளீச்சிங் நடந்திருக்கு, ஸ்மெல்லே சுண்ணாம்பும் வராது. நடந்திருக்கு. இல்ல கிலோ மைதா மாவு எவ்வளவுன்னு போட கேட்கும் முடியாது போது ப்ரோ, அவன் மைதா மாவு காஸ்ட்லி ப்ரோ. அதுதான் சொல்றான். அதான் இப்ப காசு புரியுதா வித்துட்டு உங்களுக்கு? இருக்காங்க. இல்ல இதுதான் ஒரு இது பத்திரிக்கையாளர் தான் கேட்பாரு, ஏன் நீங்க வந்து மைதா தெரியும் மாவு தெரியும். கடை இதுங்கிறீங்க அப்படின்னு. அவரு இல்ல அதுக்கு வந்து அவர் அவரு சொல்லுவாரு, மைதா மாவு வந்து காஸ்ட்லி அப்படிங்கும் போது டெண்டருக்கு வந்து நீங்க வந்து மைதா மாவு எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுருவாரு. டக்குன்னு ஒரே அடி செருப்பால் அடிச்ச மாதிரி. ஏன்னா டெண்டர்ல அவன் எடுக்க போகும்போது வந்து செம. ரொம்ப 40 ரொம்ப ரூபாய்க்கு கம்மியா விட்டுருப்பாங்க சீப்பா ப்ரோ. எடுப்பானுங்க. 3 ரூபா 2 ரூபா தான் எடுப்பானுங்க கிலோ கணக்குல. ஏன்னா நீங்க வந்து 1000 கிலோ 10,000 கிலோன்னு வாங்குவானுங்க. புரியுதா உங்களுக்கு? டன் கணக்குல வாங்குற ஆமா. இதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பா தான் வரும். சோ வந்து நீங்க டெண்டர் எவ்வளவு எடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கே தெரியாது, பா பா பான்னு முடிப்பான். அது வந்து டேய் அந்தந்த தொகுதிக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பான்னு சொல்லி சமாளிச்சிருவாரு அவரு. நான் என்ன சொல்றேன்னா, அதான் சொல்றேன், இது ஒரு ஊழலா? இது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்ல, 0.5% ஆஃப் ஊழல். ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர்லயே ஊழல் அடிக்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்கன்றத நான் காமிச்சிக்கிறேன், ஓகேவா? இன்னொன்னு விஷயம் நான் சொல்றேன். இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க, விட்னஸா பார்த்திருப்பீங்க, இந்த சென்னைக்கு வந்து 4000 கோடி 4000 கோடி எதுக்குன்னா இந்த வாட்டர் சீவேஜ் தண்ணி நிக்காம இருக்கிறதுக்கு, சென்னை மழை பெஞ்சா தண்ணி நிக்காம இருக்கிறதுக்கு போடுறாங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் இல்லாம பக்கத்து தெருவுல தண்ணி இருந்துக்கிட்டு போன்ல சார்ஜ் இல்லாம உட்கார்ந்து இருக்கேன். நீ 4000 கோடின்னு சொல்லுகிறேன். ஏய் 4000 கோடியே அது மட்டும் தெரியல, அந்த 4000 கோடி மட்டும் சொல்ல செம்ம ட்ரிகர் அது எனக்கு. இங்க அந்த கேள, டைம்ல இருந்தது 4000 கோடியா, ஓகேவா? அந்த 4000 கோடிக்கு நம்ம என்ன கேட்கணும்? இப்போ நீங்க உங்க வீடு கட்டுறீங்க ப்ரோ, நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. இப்போ மேஸ்திரி சொல்றான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1500 ரூபா 2000 ரூபா அப்படின்னு கோட் பண்ணி சொல்றான், அது ஓகேவா? இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கணக்கு போடுவீங்க? இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோனா மொத்தமா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட இவ்வளோ ஆகும், இல்ல ஒரு கிரவுண்டு கட்டுறதுக்கு இவ்வளோ ஆகும், நீங்க கணக்கு போடுவீங்க, கரெக்டா? இதுதான் ஒரு எஸ்டிமேஷனா இருக்கணும். இப்போ சென்னைக்கு நான் சொல்றேன் 4000 கோடி எந்த தொகுதியில எந்த ஏரியால என்ன பண்ணேன்னு கொஞ்சம் சொல்லு. இந்த இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு 100 கோடி ஆச்சுன்னா 100 பதிலா கோவப்படுறாங்க ப்ரோ கேட்டா. கேட்டாங்களா? அது 4000 கோடி தான் கிடைச்சிருக்கான். இன்னும் வந்து ஃபுல்லா கிடைக்கலையா? இன்னும் வந்து நிதி ஏற்கனவே கேட்ட அந்த ப்ரீவியஸ் வெள்ள நிவாரண நிதியை வந்து இன்னும் தரலையா? சோ இதை வந்து ப்ரீவியஸ் நிவாரண நிதிக்கும் இதுக்கும் வந்து செலவு பண்ணிட்டாங்களாம். யாரு? இந்த டிஎம்கே ஐடி விங் சொல்றது. புரியுதா உங்களுக்கு? டிஎம்கே அபிஷியலா சொல்லல, ஐடி விங்ல உள்ள ஐடி விங் சொல்ல தன்னை வந்து புரிஞ்சுக்கிறவங்க. ஐடி விங்ல பீச்சங்காய வைக்க ஏண்டா எனக்கு புரியல. இப்போ நீ வீடு கட்டினா நீ கேட்பியா கேட்க மாட்டீங்களா ப்ரோ? மேஸ்திரி ஒரு எஸ்டிமேட் சொல்லிட்டானா நீங்க சரின்னு சொல்லி காசு கொடுத்துருவீங்களா? நீங்க சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டீங்க. டேய் என் ஏரியாவே என் இடமே 700 ஸ்கொயர் ஃபீட்ரா, நீ என்னடா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்லு போட்டிருக்கேன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்போம்ல. இப்போ இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு ஆயிருக்குன்னா நீ சொல்லணும்.
இவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு. சரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிண்டில இருந்து திருவாமியூர். இப்ப கிண்டில இருந்து திருவாமியூருக்கு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர்ல நீ என்ன பண்ண, அது என்ன ஏரியால என்ன வேலையை செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா எஸ்டிமேஷன் கரெக்டா இல்லையா நாங்க செக் பண்ணிப்போம்ல. தெரியாதா? ஏன் அத சொல்ல மாட்ற? இல்ல 10 கிலோமீட்டருக்கு 4 போட்டு கூட போட மாட்டான். இதுல எதான் சொல்றேன், இங்க இவ்வளவு பெரிய ஊழலை வச்சுக்கிட்டு நீ எப்படி தைரியமா வந்து இன்னொருத்தரை விமர்சிக்கிற? உன் பின்னாடி இவ்வளவு அழுக்கு இருக்கு. வெளியில சொன்னா எக்கச்சக்கமா சொல்லலாம். நீ இந்த வருஷம் ஃபுல்லா நீ இவ்வளவு கடன் வாங்கியிருக்க, இந்த கடனுக்கு எல்லாம் என்ன ரெவன்யூ கொண்டு வந்துட்டு நீ என்ன பண்ணிட்ட? இவ்வளவு கடன் வந்திருக்கு கேட்டா 8 லட்சம் மேல இல்ல 8 லட்சம் கோடி. 9 லட்சம் ஆயிடுச்சுடா. 9 லட்சம் இருக்கிற ஓகேவா? என்னன்னா இவ்வளவு கடன் வாங்கினா என்ன செஞ்சுட்டு என்ன இதெல்லாம் வந்து யார் கட்டுறது? யாரோட இதுல இருக்குது? இல்ல ரெட்ஜைன் கட்டிடும். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் நம்ம தலையில தான் இருக்குது. இப்ப புதுசா வந்து 26 ரெட்ஜைன் கட்டிடும். இது என்ன புது கதையா இருக்கு? நம்ம சொல்லுவோம் பாதி வருஷத்துக்கு இருக்கிற எல்லா படமும் அங்கதான் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க கட்டுங்க சார், உதவி பண்ணுங்க சார், தமிழ்நாடு ரொம்ப கடன்ல இருக்கு, ரெட்ஜைன் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் சொல்ல வேண்டியதான். அவ்வளவுதான். இல்ல இந்த மாதிரி அவங்க உங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் எவ்வளவு ஊழல் ப்ரோ. ஒரு விஷயத்த எடுத்தாலே அதுல அவ்வளவு இருக்கும். ஒரு விஜய் பொண்ணு சொல்லுது இந்த படிக்கட் கட்ட 11 லட்சம்ன்றாங்க, இந்த படிக்கட் கட்ட 2 லட்சம் கூட ஆயிருக்காதுங்க, எப்படிங்க 11 லட்சம் போட்டு அந்த போர்டு வேற ஆடுது. நம்ம பையன் ஒருத்தன் சொல்லி தெரியும்ல, ஏதோ ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்களாம். படிக்கட்டு திரும்ப இடிஞ்சு பேட்ச் ஒர்க் பண்ணணும் காசு. இல்ல ரெண்டாவது இது ஒண்ணு வெட்டினாங்க தெரியுமா? அந்த அணை, அதாவது இது தடுப்பணை கட்டுறன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அணை கட்டுறன்னு சொல்லிட்டு இது கட்டுறது, அதே மாதிரி தடுப்பணை வந்து இது பண்ணிட்டாங்க ரெக்கவர் பண்றதுன்னு சொல்லிட்டு தடுப்பணை அந்த இது படிக்கட்டு கட்டுறன்னு சொல்லிட்டு அதுவும் உள்ளக்க இப்படி தக்குனா உள்ளக்க போயிருது. அதை கட்டுனதுக்கு வந்து 10 லட்சம் 25 லட்சம் 35 லட்சம். டேய் 15,000 ஒரு சித்தாலம் சேர்த்து கொடுத்தோம்னா ஈஸியா நானே கட்டி கொடுத்துருவேன்டா. ஏங்க இப்போ அந்த அளவுக்கு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன். பஸ் ஸ்டாண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் இடிஞ்சு விழுந்தது பாத்தீங்களா? அந்த இது பால்கனி நிழல் கூட அப்படியே உடஞ்சு விழுந்தது பாருங்க ரோட்லயே. அது இன்னும் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கூட. அது என்ன கம்பி போட்டுருக்கானா இல்ல சும்மா ஒட்டி வச்சிருக்கானான்னு தெரியல. சிமெண்ட் தான் போட்டு கட்டறானா? சிமெண்ட்டுக்கு பதிலா சிமெண்டே போடாம வெறும் எம்சாண்ட் உள்ள கம்பி வச்சாங்க. யோ எம்சாண்ட் கூட காசு எல்லாம் பண்றாங்க. கம்பி இல்ல கம்பி வைக்கணும்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. சும்மா மேட்டாப்ல 4 குச்சியை வச்சுட்டு இதுன்னு வச்சுக்காங்க உடஞ்சு விழுகும் இப்படி. புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்து பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பேந்து விழுகும். விழுகாது இப்படி மொத்தமா விழுகாது. சைட்ல வந்து இத சிமெண்ட் ஏதாவது மிக்சிங்ல வந்து இது கலப்படம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேட்டாப்ல பேந்து விழுகும். அந்த காலம் நாங்க முடிச்சு விட்டு போயிடுவோம். நான் சொல்லிட்டா அந்த காலத்து பில்டிங்ல கம்பி வைக்கிறதுல காலத்து பில்டிங்ல பேட்ச் ஒர்க் பண்ணுவோம் சார். ஆனா இப்பெல்லாம் நாங்க பில்டிங்கே பேட்ச் ஒர்க்ல தான் பண்றோம் சார். என்னோட தாரதா என்னன்னு கேட்டா ப்ரோ பேட்ச் ஒர்க் திரும்ப கட்டிக்கலாம். டோன்ட் வரி பேட்ச் ஒர்க் பையா. அப்பனா தானே காசு கிடைக்கும். அதுக்கு ஒரு டெண்டர் போடலாம், அதுக்கு ஒரு கமிஷன் போடலாம், அதுக்கு ஒரு நிதி. மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது பிரிட்ஜ் காணாம போச்சு. எங்கடா அணைய காணோம். கட்டணும்ல அப்படாதான் இல்ல அடுத்த அணையை கட்டி அது சின்னவர் பேரை ஒட்டிக்கணும்ல. இது சின்னவர் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா வீட்டு காசுல கட்டின மாதிரி போடணும்ல. போடணும்ல போடுக்கோ புளிப்பாண்டி நல்லா நெருக்குன்னு போடுங்க. அந்த மாதிரிதான் அந்த பெண்ணு கதை. எது பெண்ணடா? ஆமா ஏதோ வைக்க போறேன்னு சொல்லிருக்காங்க பாப்போம். இது வேற ஊர் ஊரா ஒரு பொம்மை தூக்கிட்டு சுத்துறானுங்க பாத்தியா வண்டியில? ஆமா பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டாங்கடா இவங்க. அதாவது நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்த தரவா கொடுக்க துப்பு இல்ல, அதுக்கு பதிலா பெண் ஸ்டாண்ட் வைக்கிறேன் இந்த ஸ்டாண்ட் வைக்கிறேன்னு. அதான் ப்ரோ இந்த பேனா இதெல்லாம் எதுக்குன்னா நாளைக்கும் மக்களை தத்தியாவே. ப்ரோ அது என்ன அலெக்ஸ் நம்ம டெய்லியும் பேசுவோம்ல கிரிக்கெட். இப்ப அதுலயே ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? சேப்பாக்கத்துல அந்த 2 ஸ்டாண்ட் திறந்தானுங்களே, அதை திறந்து என்னன்னு பேர் வச்சானுங்க? என்னன்னு வச்சாங்க? கருணாநிதி ஸ்டாண்டுன்னு பேர் வச்சானுங்க. அதுக்கு ஏதாச்சும் நல்ல கிரிக்கெட் பிளேயர் தானே வைப்பானுங்க எப்பவுமே. சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்டு, விராட் கோலி ஸ்டாண்டுன்னு. நீ நாங்க டிஎம்கே பாத்திருக்கியாப்பா? இப்போ இல்ல டிஎம்கே கிரிக்கெட் போடுவீங்களா?
போலிங் போலிங் போலிங். இப்ப மேயர் பிரியா பேட்டிங் பாத்தியா இல்லையா? பேட்டிங் போலிங். ஏய் எங்க தலைவர் ஸ்டாலின் நின்றுக்கான் பாத்தியா, பேட்டிங்ல நிப்பான் பாத்தியா, அந்த ஸ்டைலுக்கே தாங்காதுடா. நீ என்னடா போட்ட பாத்துக்கீங்களா ப்ரோ? பக்கத்துல போலிங்கா ஃபீல்டிங்கா? கிட்டத்தட்ட 100. டாஸ் ஜெயிச்சுட்டு போலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லு பார்க்கலாம். நான் டாஸ் ஜெயிச்சுட்டு போலிங் சார், போலிங். நாங்க யாரு? இந்த மாதிரி ஸ்டாலின் கண்டி ரிட்டையர் ஆகலன்னா ஸ்டேன் வார்னே பார்த்தோன்னா இந்நேரத்துக்கு இருந்திருக்க மாட்டான். அவர் தான் உலகத்திலே நம்பர் 1 ஸ்பின்னரா இருந்திருப்பான். இல்ல அந்த இதுவும் என்னது, அந்த ட்ரெஸ் கோட பாத்தீங்கன்னா நல்ல ஜெர்சி போட்டு ஒரு ட்ராக் ஷீட் போட்டு பந்து தான் சார் நல்லா ஆடி ஏதோ ஸ்டொக் வச்சுக்கிருக்கானே, எங்க இருந்து பந்து வருதுன்னு பார்த்தா எங்க இருந்தாலும் தெரியும், பக்கத்துல இருந்து தள்ளி போட்டு இருப்பான். அதை போட்டோ எடுக்க 100 பேர் இருப்பாங்க பக்கத்துலயே நின்றுகிட்டு. எப்படி சொல்றது, பக்கத்துல இது விக்கெட் கீப்பிங் மாதிரி இப்ப ரொம்ப க்ளோஸ்ல இருந்துட்டு 100 பேர் போட்டோ எடுப்பான். கேவலவாதீங்க. இப்ப வந்து அதே அந்த சங்கியை பத்தி திரும்ப இங்க நம்ம சைடு காட்டிக்கிருக்காங்க. ஜோசப் விஜய் அவர் பேரை சொன்னோம்னா வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அடிப்படையில தான் கைய வச்சு மக்களை வந்து சுரண்டி தின்னுவானுங்க. அடிப்படை விஷயம், அந்த அடிப்படை விஷயத்த செய்ய மாட்டானுங்க, ஆடம்பரமா எல்லா விஷயத்தையும் செய்யறானுங்க. அடிப்படையா ஆடம்பரமா அது எல்லாமே வந்து அதாவது கரண்டா இருக்கிற மக்களையும் முட்டாளாக்கி இந்த 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 மாதிரி நினைவு இடம் கட்டுறது, பேனா கட்டுறது, அடுத்த தலைமுறையும் முட்டாளாக்க. இல்ல சாரி, நீங்க சொல்ற இத முட்டாள் ஆக்கல, அவன் வந்து ட்ரை பண்ணிருந்தேன். இவ்வளோனா ட்ரை பண்ணா மக்களுக்கு என்னன்னா, நான் வந்து என் காசுல நான் சந்தோஷமா வந்துக்கிறேன். இப்ப வந்து இவ்வளோனா வந்து டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணம் என்னன்னு தெரியுமா, நீ வந்து நான் வந்து நார்மலா நான் ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னு நினைக்கிறேன்ல, என் காசை வச்சு நானே சாப்பிட்டுக்கிட்டு உன்னை எதிர்பார்க்காம அந்த ஒரு வாழ்க்கையை வந்து உன்னால கொடுக்க முடியும்னு நினைச்சுதான் கொடுத்தாங்க. இப்ப வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இது பண்ணும், நான் ஸ்கூல் கட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரியே தான் மணிப்பூர் மற்ற நார்த் இந்தியன் சைடு பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் வாழ்றது வாழ்க்கையே கஷ்டம். சோ அதனால போனா போகுதுன்னு தொலையுது அப்படின்னு சொல்லிதான் இவங்களை கொடுத்தது. நீங்க எதுவுமே பெருசா எதுவுமே பண்ணல, நம்மளை வந்து நம்ம வாழ்க்கை நம்ம காசை வச்சுட்டு நம்மளை வந்து விட்டுருந்தாங்க, வாழ விட்டுருந்தாங்க. இப்ப வந்து புரிஞ்சிருச்சு, இப்ப அதுக்கும் வேலை இல்லாம பண்ணிட்டாங்க. அவ்வளோ கொலை, அவ்வளோ பொருள் கற்பழிப்பு, அவ்வளோ பாலியல் சீண்டல்கள், அவ்வளோ விஷயம் ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு. சோ வந்து பீப்புள்ஸ் ஆர் டிசைடட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. இப்ப கூட நியூஸ் 7ல ஒரு செய்தி போட்டிருந்தாங்கல்ல, அதாவது அப்படியே நியூஸே அப்படியே மாத்தி போட்டு வச்சிருக்கானுங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்துதான், அது ஒழுங்கா படிக்கலைன்னா அவங்க அண்ணன் போட்டு தள்ளிட்டானா. அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட வந்து காதலிச்சனாலதான் ஒரு வெறியில வந்து கொன்னுட்டான். அதான் ஆணவ கொலை தானே ப்ரோ, அதை பத்தி தானே அதெல்லாம் மாத்தி போட்டுருக்காங்க கரெக்டா. தமிழ்நாட்டுல வந்து சாதி பேரை போட மாட்டோம், தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து தன்னோட சாதி பேரை வந்து சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்றது. பட் இந்த அளவுக்கு வந்து ஆணவ கொலைகள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டே தானே இருக்கு. இவ்வளோனா மேபி இருக்கலாம், எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கலாம், நடக்காம எல்லாம் இல்ல, இப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். சோ இவங்க பண்ற ஜாதியே இருக்கக்கூடாதுன்னா இல்ல ஜாதி பேரே இருக்கக்கூடாதுன்னா முதல்ல சர்டிபிகேட்ல இருந்து தூக்க முடியுமா அதை உன்னால? அது பண்ண மாட்டானுங்க ப்ரோ, அது பண்ணிட்டானுங்கன்னா எனக்கு ஓட் பேங்க் அடியாயிரும். இப்ப வந்து தன்னை வந்து முக்குளத்தோரோ இல்ல தேவரு தன்னை வந்து அந்த இது அந்த இந்த இது மேட்ரிமோன்லயே பேர் வைக்கிறான் பாரு, இந்த மேட்ரிமோனி அந்த மேட்ரிமோனி ஒவ்வொரு ஜாதி பேர்லயும் அங்கிருந்தே ஆரம்பிக்கும். இப்ப வந்து தன்னை வந்து எப்படி வந்து இது அந்த மாதிரி வந்து அலோவ் பண்ண உடாக்கட்டி அப்ப என்ன ஆகும்னா, மக்கள் வந்து நார்மலா ஒரு காமன் விஷயத்துக்கு வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க. என்னைக்குமே அரசியலுக்கு மெயின் டாபிக் வந்து ஜாதி தான். அதை என்னைக்குமே பார்த்தோன்னா வந்து சமமாக்க மாட்டாங்க, நீங்க ஒன்னா பாருங்க. ஏன்னா அதை வச்சுதான் அரசியல் சமமாக்க மாட்டாங்க, அதை வந்து ஈக்குவலைஸ் பண்றதை விட அதை வந்து எரேஸ் பண்ண விட மாட்டாங்க. வெளிப்படையா வந்து இல்ல அவன் பேச்சு வந்து வெளிப்படையா வந்து எப்படி வேணா இருக்கலாம், நாங்க வந்து ஜாதி வந்து அழிக்க இது பண்றோம், நாங்க அந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம், நாங்க ஓடுது.
அது வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து எப்படிதான் சப்ரஸ் பண்ண ஆமா பேர் லெவல் இருந்தாலும் அவங்க வந்து சொல்ற நியூஸ் எல்லாமே குளோரிஃபை பண்ணி தான் ஆகும். ப்ரோ ஆனா இப்ப இது வந்து அந்த இது அந்த இது ரொம்ப ஃபண்டமெண்டல் இப்ப இஷ்யூங்க. பழங்குடியினத்தவரை சேர்ந்தவர் வந்து இல்ல இப்ப பழங்குடியினத்தவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, பழங்குடியினத்த பெண்ணை வந்து இது பண்ணிருக்குன்னா எதுக்கு நீ அந்த இதை சொல்றா? இப்ப வந்து பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இதை சப்போர்ட் பண்றாங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இதை சப்போர்ட் பண்றாங்கன்னு எதுக்கு அந்த நியூஸ்ல போடுறா? அவன் யாருக்கு என்ன பண்ணிருக்கானோ அவனோட ஐடென்டிட்டியை மட்டும் சொல்லு. ஓகே குமரன் ஒருத்தர் இருக்கானா, குமரன் சொல்லு. இவன் வள்ளின்னு இருக்கானா, அவர் பேரை மட்டும் சொல்லு. அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து இது ஆஹ் பண்ணிருக்காரு, ஏன் அந்த சமூகத்தை இழுக்கிறா? ஆமா அப்படி பண்ண விட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னதே சொன்னாலும் அவன் திரும்ப திரும்ப வந்து நம்மள அறியாமலே அவங்க வந்து இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும். இவங்கதான் இந்த இது பண்ணிருக்காங்க, இவங்கதான் நம்ம இந்த சில அப்பனாதான் விஷயங்கள்லாம் வந்து ஒரே நிமிஷம் இருங்களேன். நீங்க இந்த டாபிக்லாம் எவ்வளவு இன்டென்ஸா பேசினாலும் இதெல்லாம் வந்து இக்னோரபிள், உங்களால இக்னோரே பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய இது வந்து வெறுமனே ஒரு ரீஜன், ஒரு ஸ்டேட்டு, ஒரு ஊரு, ஒரு தெருக்குரிய பிரச்சனை இல்லை. அக்ராஸ் த கண்ட்ரி அது அது ஸ்ப்ரெட் ஆயிடுக்கு. அந்த வரலாறுக்குள்ள எல்லாம் ப்ரோ, போனோம்னு வச்சுக்கோங்களேன். அக்ராஸ் த கண்ட்ரி வந்து அது 1000க்கும் மேலான ஜாதிகள், 1000 இருக்கு லட்சக்கிட்டே இல்ல வரும் போல. இல்ல அதான் நான் சொல்றேனே. அதாவது இது இது ப்ரோ, நம்ம இப்ப பேசும்போது பொத்தம்பொதுவா புரியுதா? பிராமின்ன்றாங்கல்ல, பிராமின்ன்ற அந்த காஸ்டுக்குள்ளே பார்த்தனா அதுலயே வந்து நிறைய காஸ்ட் இல்ல இருக்கு. இங்க பாருங்களேன். அதெல்லாம் யாருக்கு தெரியுது? நான் திரும்பி இல்ல சொல்றேன். நம்ம காஸ்டுக்குள்ள அது உள்ளதெல்லாம் ரொம்ப ப்ரோ ஒரே இந்த நிமிஷம் அளவுக்கு போக ஒரே கூடாது. நிமிஷம் நம்ம வந்து இருங்க. இந்த மேட்டாப்ல தான் டாபிக்ல போகணும். இவ்வளவு டீடைல்டா போறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. இதை நீங்க பேசணும்னா நம்ம யாரையாவது ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி தான் பேச முடியுமே ஒழிய, இதை வந்து நீ தான் உருவாக்குனேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இன்னைக்கு உட்கார்ந்து ரிசால்வ் பண்றது, அது அது அதுக்குரிய ரிசால்வ் நடவடிக்கைகள் பண்றதுங்கிற மூலமா விட தான் முடியும். இல்ல ரிசால்வ் பண்ற கைடு நம்ம பேச ம். ஆரம்பிச்சாதான் ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும், ஒரு இல்ல சைக்கிள் ஆஃப் அவேர்னஸ். புரியுதா உங்களுக்கு? இப்ப அவேர்னஸ் எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் நீங்க ஆகிறது சொன்னீங்கல்ல. ஒரே ஒரு ஒரு விஷயம் மூலம் மட்டும்தாங்க, படிப்பு. ஏன்னா ஆமா. நீங்க இதை மத்தபடி சோ கொண்டு போய் அவன் போஸ்டர் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒட்டுறதுனாலயோ அதுல கூட வந்து விளம்பரம் அவன் வந்து பண்றதுனாலயோ கொண்டு வரான். இல்ல விளம்பரம் இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இவன் எதுக்கு வந்து இப்ப நியூஸ்லயோ இல்ல இதுலயோ வந்து சட்டங்கள் ஒருத்தன் இருக்கு. அச்சீவ்மெண்ட் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்கா ச- வந்து ச- இல்ல தன்னை வந்து ஒரு அந்த சமூகத்தை சேர்த்து சொல்றான். காரணம் என்னன்னா, அப்பனாதான் வந்து இப்ப வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து கைய ஒருத்தவன உயர்த்தி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமூகத்துல வந்து அந்த அவன் செஞ்ச விஷயத்துக்கு வந்து ஒருத்த கூட ஒரு துளி கூட சம்பந்தமே இருக்காது ஒருத்தவனுக்கு. அது புரியுதா கரெக்ட் உங்களுக்கு? கரெக்ட் ப்ரோ. அது 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 எக்ஸாம்பிளுக்கு வந்து குமாரன் ஒருத்தவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றாப்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்பந்தமே அந்த சமூகத்தை சேர்ந்ததை மட்டும் வந்து நியூஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த நிமிஷமே தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் அந்த குமரன் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்க ஃபுல்லா வந்து போஸ்ட் வைப்பாங்க. அவன் வந்து ஒருத்தன் படிப்பறிவே இல்ல தற்கூரியா இருப்பான், ஒருத்தன் மிகப்பெரிய ரவுடியா இருப்பான். எல்லாருமே வந்து அவன் போட்டோ பக்கத்துல இவன் போட்டோவை போட்டு எங்க ஜாதி பெருமை எக்ஸ்போஸ் இது பண்ணது, குளோரிஃபை பண்றது. எங்க ஜாதியில இருந்து இவன் பண்ணிருக்கான், எங்க அதான் ஜாதியில இருந்து சொல்றேனே. நீங்க நீங்க ஒருத்தன் திருட்டு பண்ணானா இன்னொருத்தன் இது பண்றது. இல்ல இது சொல்லுங்க. நீங்க நீங்க இதை எவ்வளவு டீப்பா நம்ம உட்கார்ந்து பேசினாலும் அதான் நான் சொல்றேனே. இதுக்குரிய தீர்வு வந்து அரசியலுக்கு என்ன இது இது வந்து அரசியல் பண்ணாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதை நீங்க பண்றதுக்கு இந்த நாட்டுல யாருமே ரெடியா இல்லை. இது சொல்யூஷன் நீங்க போய் எங்க கோர்ட்ல போய் கேட்பீங்க? சட்டம் இருக்கு, இல்ல சட்டத்தை ஏன் ஃபாலோ இல்ல பண்ணல? சொல்யூஷன் வந்து சிம்பிள் தான். நீங்க வந்து அதை பத்தி பேசக்கூடாது, அவ்வளவுதான். சிம்பிள். நீங்க வந்து அதுதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம அதுதான் வந்து அதை வந்து நம்ம நம்ம எப்படி வந்து சிஸ்டம்ல இருந்து எலிமினேட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். அது ஸ்ட்ரெங்கன் ப்ரோ பண்றோமோ. நீங்க புரியுதா யோசிச்சு உங்களுக்கு? பாருங்களேன். நீங்க நீங்க பேசுற டாபிக்லாம் இன்னைக்கு நேத்துக்கு உருவானது இல்ல. 1000 2000 வருஷமா அந்த நாட்டுல இருக்கு. இதுல ஒரே பிரச்சனை எங்க தெரியுமா? நம்ம நம்ம மக்கள் இங்க தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இந்த மாதிரி இந்த இந்த ஜாதி இது இது உங்க வீட்லயும் பேசுவாங்க, எங்க வீட்லயும் பேசுவாங்க. ஊர் உலகம் முக்கு எங்கிட்டு திரும்பினாலும் அதாவது அவனுக்கு அவன் பேர் என்னன்னு தெரியுமோ தெரியாதோ கூட, எதுக்கு எனக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவன் என்ன ஜாதின்றது அவன் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பான். ஏன்னா அவ்வளவு சொசைட்டில நம்ம பேசக்கூடிய விஷயம் இது. ஸோ இது வந்து ஒரு 2000 3000 வருஷத்துக்கு உள்ளது. சட்ட நடவடிக்கை எல்லா கட்சியுமே இதுல யாருமே நம்ம பாரபட்சம்ல பார்க்க முடியுது. ஒருத்தனை கண்டி இவன் 2000 தான் என்னை வருஷத்துக்குலாம் போதே காப்பாத்துறேன்னு இல்ல சொல்ல bro. முடியாது. இந்த லாஸ்ட் 1000 இயர் டிக்கெட், இந்த டிக்கெட் தான். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இதுல இல்ல வந்து நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சு கொண்டு பாருங்களேன். வரல. இவங்க ஒருத்தன் தான் வந்து ஒருத்தன் திரும்ப 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 இல்ல நான் குளோரிஃபை திருப்பி பண்ணி சொல்றேன். குளோரிஃபை பண்ணி. ஒரே அதான் ப்ரோ. நீ அது நிமிஷம் முடிச்சிடுறேனே. நீங்க இதை ம். பேசிட்டே ஸ்பீக்கர் இருந்தாலும் இப்போதான் ஏன்னா இதுல ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம நம்ம இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேக்குதா நான் பேசுது?
கேக்குது கான்ஸ்டபிள் ப்ரோ. ஐயோ எவ்வளவு நிறைய பக்கு. என்னடா அலெக்ஸ் இப்படி தூக்கி போடுது. கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நினைச்சு கம்பெனி திரும்ப மெசேஜ் என்ன இதுன்னு. ஏய் பக்கு காரம் வந்துடும். நான் பேசின பாயிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு இதெல்லாம் பேசுங்க. முதல்ல ஜாதி வாரி கணப்பெடுக்க எடுக்க சொல்லுங்க. நீங்களே நம்ம ஆள் சொன்னது இந்த விஷயத்துல இதுதான் என் மெயின். இவனுங்க இன்னும் வரையும் என்ன தெரியுமா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் கண்ணு எட்டு தூரம் எல்லாரையும் பார்த்துட்டு இந்தா உனக்கு 10 உனக்கு 20 உனக்கு 25 கொடுத்தா கடுப்பாகுமாங்கதா? முதல்ல கணக்கெடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இந்த விஷயத்துல இதுக்குதான் தளபதி சொன்னார், நீ எடு, யார் யார் எவ்வளவு இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீ கொடு. ஆமா இப்போ நீ நீ அது பண்ணிட்டனா பிரச்சனை கிடையாது. இடஒதுக்கீடு நீ இப்போ பிரச்சனை கிடையாது உனக்கு. அது பண்ணாம இங்க நியாயம் தர்மம் அதை பண்ணிட்டான்னாதான் அவனுக்கு இப்போ ஒரு சமூகத்தை அவனா கீழே சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பான். பட் பார்த்தா பாப்புலேஷன் லெவல்ல அவங்க பெருசா இருப்பாங்க. அது உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அளவுக்கு சீட் அலோகேட் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு சமூகத்துல இருந்து வர சோர்ஸ் இவனுக்கு கிடைக்காது. ஒரு பெரிய லெவல்ல இது தன்னை முன்னிலைப்படுத்திருக்காங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான் சைட்ல. அந்த அமௌண்ட்ல கிடைக்காம போயிருங்க ப்ரோ. அது எப்படி அதுக்கு காம்பன்சேட் பண்ற வரைக்கும் ஒரு இது சொல்லுங்க, அவன் பண்ணுவான். அததான் எக்ஸாம்பிள். இவனுங்க பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பண்ணா அவங்க வளர்ந்துருவாங்கன்னு நல்லா தெரியும். அதனாலதான் இன்னும் வரையும் பண்ணாம இவங்களை எப்படி அடக்குமுறையில வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம எப்படி இவங்களுக்கு மேல நம்ம இருக்கணுமோ அந்த வேலையை பண்ணுவாங்க. கடைசி வரலாம் அந்த டாபிக்க பத்தி பேசிக்கிட்டே மட்டும் தான் இருப்பாங்க. தீர்வு சொல்ல மாட்டாங்க, தீர்வும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அரசியல். இல்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு சமூகத்தை இப்ப குறைச்சு மதிப்பிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்கன்னா, நீங்க சிறுபான்மையினரா அப்படி சொல்லி மண்டையில இறக்கிடுவான். பட் ஆக்சுவலி பாப்புலேஷன் லெவல்ல கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ் ஆயிடுவான். இன்னொரு பெரும்பான்மையினருக்கோ இல்ல ஒரு மிடில் கிளாஸ் இதுக்கோ ஈக்குவலா இருப்பான். பட் சாதிவாரி கணக்கு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், 2 பேத்துக்கு இப்போ அவனோட ஷேர்ல இருந்து இவனுக்கு சேர்த்து கொடுக்கணும். இப்போ ஒருத்தவனுக்கு 50%, இவனுக்கு 25% இல்ல 15% கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் 30% கொடுக்கணும். அவனுக்கு பாப்புலேஷன் டிகிரீஸா இருக்கும், இல்ல ஈக்குவலைஸா இருக்கும். சோ அவனுக்கு 40, இவனுக்கு 40 வரும். சோ அவன்கிட்ட இருந்து 50ல இருந்து 40 இருக்கும், இவனுக்கு 25ல இருந்து 30 இல்ல 40 இருக்கும். சோ அப்படி கொடுக்கும்போது அவன் சோர்ஸ் இதெல்லாம் அடிபடும்ல. சோ அது எப்படி அவன் விடுவான்? இதுக்கு சைட்ல கொடுத்தோம்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா அசால்ட்டா அப்படியே சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருவாங்க, பூசி மலிக்கிடுவாங்க. இல்ல இதுக்கு என்ன யாராவது இந்த கேள்வி கேட்டாலே அவங்க ஒரு பதில் வச்சிருக்காங்க. அது மத்திய அரசு மக்கள் தொகை எடுத்துட்டு தானே இதை பண்ண முடியும், நீங்க மத்திய அரசு தான் கேட்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அங்க போய் பால போட்ட வேண்டியது. நாங்க என்ன இதா பண்றோம், சர்வே தானடா எடுக்க சொல்றோம். சர்வேக்கு எதுக்குடா மக்கள் தொகை? மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஒண்ணா இல்ல, அது ஒன்னான்றானுங்க என்ன தெரியல. மக்கள் கணக்கெடுப்பும் ஜாதி வாரி கணக்கெடுப்பும் ஒன்னு சொல்ல வரானுங்களா? இல்ல வேறதான். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்காங்க. ஏன் அவன் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுங்க? அவன் மோடி அவன் சாப்பிட்டால அவன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சாதான் நீ குடிப்பியா? கை காட்டுறதுக்கு நீ எதுவும் பண்ண மாட்டியா? கை காட்டுறதுக்கு ஆள் வேணும்ல. அவனே பண்ணப்பா. இல்ல நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்க ஸ்கூல் டைத்துல நம்ம சொல்லுவோம்ல, இப்போ படிக்கிற பையனே ஃபெயில் ஆயிருவான்ப்பா, படிக்கிற பையனே எக்ஸாம்ல இவ்வளவுதான்ப்பா ஸ்கோர் பண்ணிருக்கான், நான்லாம் அவ்வளவுதான்ப்பா. அந்த மாதிரிதான். ஆந்திராவா இப்ப ரீசெண்டா ஆந்திராவா தெலுங்கானாவா? ஆந்திரா, பீகார் எடுத்தாங்க, தெலுங்கானா எடுத்தாங்க. தெலுங்கானா ஏன் இதெல்லாம் உனக்கு கணக்கு தெரியாது? தெலுங்கானா மினிஸ்டர் தானே நீ கூப்பிட்டு இதுக்கு பேசினீங்க, டீலிமிட்டேஷனுக்கு உட்காந்து பேசுனீங்க. அவர் எடுத்துறாரு, ஏன் எடுக்கல? நீங்க ஏன் எடுக்கல? இந்த கேள்வி கேட்டா ஓட்டிடுவாங்க. நீ கேட்டா சொல்லு ப்ரோ, அவன் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுயா? அவன் என்ன சாப்பிட்டாலும் நீ சாப்பிட்டு கேளு. அவனை கேட்டாக்க மேல கை கட்டுவாங்க ப்ரோ. மத்திய அரசு இல்லங்க, என்ன தெரியுமா, இவங்க ஆக்சுவலா வேணும் தான் எடுக்காம இருக்காங்க. எடுக்க முடியாமல எடுத்தானா இன்னைக்கு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் 20% அந்த அந்த மந்திரி சபையில இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிறது சொல்றேன், 20% தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் இருக்காங்க, மந்திரியா இருக்காங்க. ஆமா, அது ஆக்சுவலா தமிழ்நாடு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டாலே தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் 5ல இருந்து 6% தான் மொத்தமே இருப்பாங்களாம். அது நாயக்கர் ஆகட்டும், அப்புறம் ரெட்டியார், இந்த மாதிரி 2-3 இருக்கு. மொத்தமே 6% தான் இருக்கும். ஆனா அவன் மந்திரி சபையில மட்டும் 20% இருக்காங்க. இதெல்லாம் இருக்க முடியாது. இதெல்லாம்
இதெல்லாம் இருக்கனாலதான் அவங்க வந்து எடுத்தா மாட்டிப்ப பங்கு தானா, இதெல்லாம் இருக்கு. மாட்டிக்கிட்ட பங்கு. நம்ம ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வரைக்கும் வரும் இதுல. அதனாலதான் அவங்க வந்து இது எதுவுமே எடுக்க கூடாது. எடுத்தா என்ன வருங்கிறன்னு இருக்கீங்க, வந்துருச்சு வந்துரும் அவ்வளவுதான். நம்ம வந்ததே எல்லாம் எடுக்க வச்சிரும், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க. நீ எங்கேயும் தப்ப முடியாதுல, வாழ வாழ கொட்டுக்குள்ள வா. எங்கேயும் ஆட முடியாது. எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சுதான், லைன்ல நிக்க நம்ம ஆட வச்சு. மட்டும் See, இல்ல இந்த டிஎம்கேல மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து தெலுங்கு தான். தெலுங்கு தான் நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ வெளியே வருது. இது இப்போ என்ன தெரியுமா, நம்ம வந்து தெலுங்கு யார் வேணா இருக்கட்டும், ஏன் நம்ம வந்து இவங்க தான் இருக்கணும் இவங்க தான் இருக்கணும் நம்ம அப்படி அப்படி போயிடுவோம். ஆனா அப்படி வேணாம், யார் வேணா இருக்கட்டும், நம்ம வேணாம்னு சொல்ல. எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை தான் கேக்குறோம், கரெக்டா? கரெக்ட். எடுத்துட்டு ஆமா. யார் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்க போறோம் நாங்க, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது ஏதோ ஒதுக்கீடு தெரிஞ்சுட்டா பண்ண பிரச்சனை போறீங்க. இல்ல ஆ, ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனை. தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. கரெக்ட். தெரிஞ்ச மேல இருக்க எப்படி பண்ண இல்ல முடியும்? தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அலர்ட் இது பண்ண சொல்லுவ. நீ வந்து எனக்கு வந்து இந்த ஷேர் கொடுக்கணும்னு சொல்லுவ. அதுதான் இப்போ இந்த மக்களுக்கு வந்து இவ்வளவு இடவசதி இல்ல கம்மியா இருக்குது, இவங்க வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்லுவ. இவங்க வந்து பொருளாதாரம் அதிகமா இருக்காங்க, இவங்களோட சலுகையெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லுவ. இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து இவங்களை வச்சு நாங்க வந்து ஏற்கனவே இந்த பொருளாதாரத்துல முன்னாடி இருக்காங்கல்ல, வர அவங்கள வச்சு நாங்க முடியாது. ஏற்கனவே வந்து பல பிளானு அவங்கள வச்சு பல விஷயங்கள்லாம் வந்து நாங்க எங்களுக்கு சாதகமா பண்ணிப்போம். அதெல்லாம் கரெக்டா இருங்களா? மெயினா இந்த ஆட்சியில பீச்சாங்கைய வைக்க, டேய் இவங்க என்னடா அவனுங்க கேம் பண்ண. ப்ரோ விக்டர் ப்ரோ, உன்னை நெக்ஸ்ட் டைம்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ உன்னை கேக்குறாங்க, அவங்க மேல இருக்கவங்க பண்ணாங்க அப்படின்னா, மேல இருக்கவங்க என்ன சாப்பிட்டாலும் நீ சாப்பிடுவேன்னு கேளு. நீ தைரியம் அப்படியே கேளு, ஓப்பனா கேளு. இது எதுக்கு எடுத்தாலும் மேல மேலன்னு கை காமிச்சா, ஓய் சாமியோ மேல இருக்கிறவன் பார்த்து, ஓய் சாமியோ. என்னடா எனக்கு புரியல. அதான் இந்த நீங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ சொல்லுங்க. உன்னை இங்க கேம் ஆட சொன்னா மேல இருக்கவன் பார்த்துப்பான், மேல இருக்கவன் பார்த்துப்பான். அப்புறம் நீ எதுக்குல இங்க வந்த? நீ எதுக்கு வந்த? நீ போய் தொலை, நாங்களா விளையாடிக்கிறோம் கேம். எந்த முக்கியமான கேள்வி கேட்டாலும் டிஃபால்ட்டா அந்த ஒரு பதில் வச்சிருக்கானுங்க. அது பாஜக தான் கேட்கணும். என்னடா எதை கேட்டாலும் அவன்கிட்ட நீ எதுக்கு தான் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த கேள்வி வருது இல்ல. ப்ரோ இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இந்த வேலையை தான் பண்ணின்னு இருப்பாங்க. இந்த 50-70 வருஷமா இதைதான் பண்ணாங்க. நீ என்ன பண்ணன்னு போனாச்சுல அவனை கேக்குறது, அவர் வந்து இந்த ஆச்சு நீ என்ன பண்ணன்னு கேக்குறது. மாத்தி மாத்தி இங்கி பிங்கி பாங்கி விளையாடிப்பாங்க. கடைசி வரையும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர மாட்டாங்க, சொல்யூஷன் கொண்டு வர மாட்டாங்க. பாக்குற நம்மளுக்கு தான் நம்ம தான் முட்டாளா இருப்போம். டேய் அவன் நல்லா இல்லன்னா உனக்கு ஓட்டு போட்டோம், நீ இங்க வந்துட்டு அவன் ஒழுங்கா பண்ணலன்னு சொன்னீங்கன்னா இல்ல எனக்கு புரியல. அப்ப எதுக்கு நீ வந்தப்போ? இல்லங்க அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இப்ப ஜாதியில திமுக இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க அந்த திமுக மந்திரிங்க எல்லாரும் அந்த ஜாதி சங்க மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. அது என்ன கணக்கு? அப்போ காந்தி இந்த காந்தி கணக்கு. ட்விட்டர் ப்ரொஃபைல்லே ஜாதியோட பேரை போட்டுலாம் பின் பண்ணி வைக்கிறானுங்க ட்விட்டர் ப்ரொஃபைல்லயே டிஎம்கேல ஆளுங்க. ஆனா உனா இந்த முண்டா சசூரின்னு ஒரு பாட்டத்தை வந்துருவாங்க. எது முண்டா? முண்டா இப்போ ஒரு பாட்டு சேர்ந்திருக்கு தெரியல. இப்ப அந்த ஆமா இவரு இப்ப வந்து தாமிரபரணில இருந்து ஒரு பாட்டை உருவி இருக்கானுங்க. இல்ல அந்த லிரிக் எடுத்து ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு போட்டு வச்சிருப்பானுங்க. நம்ம வம்சத்துல ஒருத்தன் வாரா அந்த பாட்டு இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. வம்சத்துல ஒருத்தனுக்கு 3 இல்லடான்னு போட்டு வச்சிருப்பானுங்க. சிரிப்பா இருக்கு அந்த டெம்ப்ளேட். ஆனா அது வேற ஒருத்தருக்கு போட்டாங்க ஒரு ஆக்டர். ஆனா அலெக்ஸ் மாமன்னன் ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. ஸ்டேட்டஸ்லாம் இல்லதான் நீ உக்காடுறா பழைய பாசல தூக்கி கொண்டாட வச்சாடுங்க. எலவேஷன் பாத்தியா? அதுல ஜாதி எலவேஷன் அப்பா டேய் அவன் தான் ஃபகத் ஃபஸ்ல அங்க படத்துல அவங்க உக்காருன்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுல மேயரையும் கலெக்டரையும் நிக்க வச்சுட்டு, என்ன நீ எனக்கு புரியல, படத்துல மட்டும் தான் உட்கார்ந்து வந்து உதயநிதி ஒரு டப்பிங் பண்ணிருப்பானுங்க. ஒடியல் போட்டு வச்சிருப்பானுங்க. எனக்கு புரியலடா, காமெடி பண்ணுகிறானுங்க பாருடா. அப்பாவும் பையனும் உட்காந்து ட்ரோன் விட்டு விளையாடிட்டு அங்க கலெக்டர் நிக்கிறாங்க, ஜல்லிக்கட்டுக்கு போராடின தலைவர், ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அவர் நிக்கிறாரு. சாரே முதல்ல குடும்பம் தான் முக்கியம், அப்புறம் தான் கலெக்டர் நாடெல்லாம். என்னடா புரியலடா எனக்கு.
இவங்க பேசுறது ஒண்ணு பண்றது ஒண்ணு இப்படியே இன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு சொன்னா வரவங்க பாத்தியா, நாங்க பண்றது மன்னராட்சி தான் சொன்னா பாத்தியா அந்த இவன். போஸ் வெங்கட் ஏய் அவன் போஸ் முதல்ல வெங்கட் அவன் என்ன பிராண்ட் அடிக்கிறான்னு கேளுங்கடா. அந்த அதே கரும brand பிடிச்சவன் எனக்கு வேணும். எல்லாத்தையும் மாஸ் படத்துல வர மாதிரி கேக்குறான் போல. பைத்தியம் எல்லாத்தையும் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏய் அவள வந்து கிருமின்னு சொன்னா கோவதுப்பா. அவனே அவன என்ன பண்ணிக்கிறான். அவனுக்கும் டிஎம்கே லிங்க், அவன என்னடா பொறுப்புல இருக்கான், அவ்வளவு கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். சிம்பிள் கொத்தடிமை அந்த இது போதும். யார் வேணா ஆகலாம் டிஎம்கே. அவரு சின்னவருக்கு கூஜா தூக்குறவரு. சிவாஜிக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு டைலாக் ரைட்டரா இவரு தான் இருந்தாரா? சின்னவரை கூஜா தான் தூக்கின்னு இருக்காரு. சின்னவர் தான் டைலாக் எழுதி கொடுத்தாரா? தெரியாதா? ஓஹோ, யாருக்கு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இல்ல பெர்மிஷன்ல கேள்விப்பட்டேன். டேய், எழுதி கொடுத்த அவனுக்கு பேச மட்டும் தெரிய மாட்டேங்குதேடா. ஏதாவது மேடையில பேச சொன்னா பேசவே மாட்டேங்கிறான். இல்ல இல்ல அவன் தெரு டேய் ஒரு நிமிஷம் இரு. அவன் அலெக்ஸ் என்ன நீ சொல்றான்? டக்குனு வந்து அவனுக்கு க்ளோரிஃபை பண்ற அலெக்ஸ். நீ வந்து அப்ப அப்படிலாம் சொல்லி வச்சுக்கோங்க. ஆஹா சின்னவருக்கு எவ்வளவு பெரிய மூலன்னு சொல்லி அவங்களே அதுக்குள்ள இது பண்ண வச்சுக்கான். தலையை தூக்கி அந்த அளவுக்கு அதுக்கு தற்கொலை மாதிரிதான் பேசுவேன், சும்மா காமெடியா பேசுவான். அவ்வளவுதான். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அவங்களுக்கு அதெல்லாம் வந்து இது ஃபயர் ஸ்பீச். புரியுதா உங்களுக்கு? இது நான் கூட எதுவும் பெருசா அதான் சொல்லுவானுங்களா அனல் பறக்கும் மேடை ஸ்பீச் அப்படின்னு. இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து புல்லரிக்கை வெயில்ல பேசிருப்பான். அதான் எல்லாம் வந்து திராவிட தத்துவம், எல்லாமே திராவிட தத்துவம் தான். பெரியாரிஸ்ட் கொள்கைகள் அவர் பேசுறது எல்லாம் அதுதான். மாஸ்டர் அந்த மதிவதனின்னு ஒரு பொண்ணு பேசிக்கிருக்குல்ல, அவளை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? லைட்டா அதை செஞ்சு விடுங்க. தற்குறி. ஏய் அவளெல்லாம் அந்த பொண்ணு அவன்ற சரி இங்க பாரு. ஓ நீ பைத்தியத்தை கூட என்ன பண்ணுவ? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீ பைத்தியம் சரியாகிற வரை அங்க இருமா அப்படின்னு. இதெல்லாம் எப்படி தெரியுமா? முழு பைத்தியம். ஆனா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு வெளில. எந்த அளவுக்கு கேவலமா பொய் சொல்லணுமோ அது அவ்வளவு அழகா தமிழ்ல பேசிட்டு போயிடுவாடா ஈஸியா. பெரியாரே இரு, நான் ஒரு டைலாக் நான் மறந்துட்டேன். பெரியார் வந்து எதுக்கோ போராடினான்னு சொல்லுவோம். ஆனா அது 1947 நடந்திருக்கும். சாரி 1980 என்னமோ நடந்திருக்கும். அது 1947 போராட்டம் பண்ண மாதிரி பேசியிருப்பா. அப்ப அது இந்த விஷயமே நடக்கலன்னு வரும். பேசுறது பூரா போய் கதை, வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விடுறது. கோர்வையா பேசினோம்னா சரின்னு நினைப்பு. புரியுதா உங்களுக்கு? என்ன மாஸ்டர் கோர்வையா பேசிட்டோம்னா 4 வார்த்தையை சேர்த்து கோர்வையா பேசினோம்னா அது சரி அப்படிங்கிற நினைப்பு. நல்ல ஒரு காலத்துல பயங்கர இதா பேசுறாங்க போல இருக்கு. நமக்கு பயங்கரமா அறிவு இருக்குடா. இப்ப உட்கார்ந்து திரும்பி நான்லாம் ஒரு காலத்துல ஃபயர் விட்டு இருந்தேன்ப்பா. அவன் என்ன தெரியுமா சொன்னா? வெறும் 500 ஒயின் ஷாப் தான் இருக்குன்னா தமிழ்நாட்டுல. லெஃப்ட் கையில கைய முறுக்கி ஒரு அடி அடிக்கணும் போல இருக்குது. என்னல கதை கொடுத்துருக்கான். அப்பா பத்தி எப்படி தப்பா பேசுவா? புரியுதா அவளுக்கு? அப்பா கடையை பத்தி எப்படி தப்பா தான் பேச முடியும்? தப்பா பேசுறேன். தப்பா உட்பா. என்னப்பா 500 ஒயின் ஷாப் தான் இருக்கா தமிழ்நாட்டுல? என்ன கதை குத்துன்னு இருக்கா இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம்? இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் ஸ்டேஜ்ல ஏத்தி வர பேசி அட்வான்டேஜ் வர கொடுத்துட்டு இருக்கானுங்க. இல்ல நான் தான் திரும்பி சொல்றேன் ப்ரோ. இவங்க வந்து என்னென்னமோ நினைச்சு ஒரு அஜெண்டா செட் பண்ணி 2025 நம்ம இப்படிதான் 2026 நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்ட்டு ஒரு 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 அஜெண்டா வச்சிருந்துருக்காங்க. தளபதி நம்ம 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 விஜய் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் அவங்களுடைய அஜெண்டாவை கம்ப்ளீட்டாக கிராக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இத்தனை பேர் வந்து கூவுனாங்கன்னா நாளடைவில் இது தானாக செத்து போயிடுங்க. இது எடுபடவே படாது, ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுவான். ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷம் ஒருத்தனை பற்றி எவ்வளோதான் பொய் பேச முடியும்? இட் இஸ் வே டூ லாங் பீரியட். இதை வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 மாசத்துல இப்படி மொத்தமா அட்டாக் பண்றாங்க. தப்பு எனக்கு போட்டேன் என்ன தெரியுமா? ஏங்க நீங்க ஆர்டிபி நீங்க ரொம்ப ஈஸியா இதை சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா நான் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அரசியல். அரசியல் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கு ஒரு டாபிக் பேசிட்டு
அதை விட்டுட்டு போயிட்டான் நவுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அது உண்மைன்னு பேசுற ஆளுங்க நீங்க பேசுற அன்னைக்கே அடிக்கணும் இவங்கள. நம்ம அதை வந்து இவங்களை எப்படி தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இவங்களை வந்து சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா எப்படி தெரியுமா, சில சில விஷயங்கள் நம்மள வந்து அட்டாக் பண்ணுவானுங்களா, அந்த விஷயத்துல நம்ம வந்து இவங்களை ரொம்ப சீரியஸா பேசிட்டோம்னா நம்மளோட அரசியலோட ஸ்டாண்டு போயிடும். நம்ம இவங்க எப்படி தெரியுமா டெய்லி பேசிஸ்ல இந்த கதை குத்துட்டு இருப்பாங்க காதுல. நம்ம காது நம்ம அண்டா சைஸ்ல இருக்க மாதிரி எக்ஸாக்ட்லி மான்ஸ்டர். என்ன வேணா இதே தான் கொட்டலாம். நான் சொன்ன மெசேஜ் எப்படி ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. இதை தான் நான் சொல்றேன். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப சீக்கிரமே அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு அவன் வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்கு டைம் இருக்கு. நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஏன்னா நிதானமா வச்சு நிறுத்தி நல்லா தரமா செஞ்சு விடலாம். ஸோ அதனால அவனால அந்த 1 இயரால இந்த அஜெண்டாவோட டேக்கிளே பண்ண முடியாது. அவன் ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் பாருங்களேன் டிஎம்கே. அவன் நம்மளை அட்டாக் பண்றேன்னு நினைச்சிட்டு அவங்களே எஸ்கலேட் பண்றான். ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கானுங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் பண்ண ஒரே ஒரு மிஸ்கால்குலேஷன் என்னன்னா, அவர் வந்து அவ்வளவு ஸ்பீடாவெல்லாம் வந்து ரெக்கவர் வந்து இவ்வளவு பெருசாலாம் வந்து அவரால் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவர் இந்த மாதிரிதான் அவங்களுக்குலாம் தெரியும். இத்தனை இது பேச்சு பேச போறாப்ல, இத்தனை மேடை பேச்சு தான் பேசுவாரு, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இல்லாத மக்கள்கிட்ட அவ்வளவு சீக்கிரமா எடுபடாது. அவர் வந்து எப்ப வந்து கிரௌண்ட்ல பேசுறாரோ அப்பதான் வந்து மக்கள்கிட்ட எடுபடும். அப்ப அவர் கிரௌண்ட்ல வரும்போது அரசியல் கிட்டத்துல இருக்கும். அப்ப வந்து அவனுக்கு வந்து அவ்வளவு ரீச் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க. பட் இது வந்து ஒரே ஒரு நாளாவே அங்க மொத்த கதை வந்து மாறி போச்சு. போட்ட பிளான் எல்லாமே வந்து கொலாப்ஸ். இன்னொரு விஷயம், இவங்க எல்லாருமே பயப்படுறது எதுக்கு தெரியுமா? நான் இப்பயும் உண்மையா சொல்றேன். ரங்கராஜ் பாண்டே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எல்லாம் 20 இருந்து 30 வயசு உள்ள பசங்க எல்லாம் கையில வெடிய தூக்கி போட்டு ஓடுற ஆளுங்க. இந்த பவர் இல்லாம தான் இருக்கிற எல்லா கட்சியும் அல்லாடிட்டு இருக்குன்னு கரெக்டா? அதோட ரியாலிட்டி என்ன தெரியுங்களா? ஸ்பார்க் மாதிரி பேசுவோம் நம்ம எல்லாருமே. இங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஒரு விஷயத்த பத்தி பேசினா டைரக்டா அடிப்போம். நம்ம ஒன்றும் அப்படியே நெளிவு சுழிவு அப்படிலாம் இல்லை. யங்ஸ்டர்ஸை பார்த்து பயப்படுற ஒரே ரீசன் எதுக்கு தெரியுமா? இப்போ இருக்க எல்லா கட்சிக்கும் என்ன தெரியுமா பயம்? இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. விஜய் வந்து நம்ம தலைவர் வந்து பேசிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உனக்கு ட்விட்டர்ல என்னடா படம் போறானுங்க, எப்படிலாம் நம்மளை அடிப்பானுங்க, போட்டு டேக் பண்ணுவானுங்கன்ட்டு. அதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு இருக்க இந்த யங்ஸ்டர்ஸ் பவரை பார்த்து தான் இவனுக்கு இவ்வளோ பயம். இந்த அதான் சொல்லுவாங்க ஒரு படத்துல, பணபலத்தோட என்ன பலம் பிள்ளைங்கடா, படைபலம். நம்ம படைபலம். அது அந்த மேட்டர் தான் இது. இங்க இருக்கிற விஷயமே பேஸே அதுதான். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே இவங்களுக்கு இந்த பயமே அதுதான். ஏன்னா நம்ம தளபதி கீழ இருக்க பசங்களாம் அந்த மாதிரி இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க இருக்க முக்காவாசி கட்சி பேரு இன்னும் நம்மள வந்து இன்னும் மேஜரா அவங்க என்ன தெரியுமா அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா விட்டு போயிடுவானுங்க சைலண்டா. ரொம்ப அடிச்சா அங்க பசங்க பயங்கரமா அடிப்பாங்க. அப்படிங்கிறது இல்ல. இப்ப வந்து என்ன செய்ய ட்ரை பண்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ற ஆளை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணிக்கிட்டே நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் தலைவர்களுக்கு வந்து செட்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஒரு நல்ல இமேஜோட வரேன். தெரியல ப்ரோ, நாங்களாம் 100 ஃபேன் ஃபைட் பாத்துட்டு வந்தோங்கடா. வந்து இண்டஸ்ட்ரியில புளுத்தின்னு சொல்லிருக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சவங்கடா நாங்களாம். எங்களை பேசாதவனே கிடையாதுடா. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எங்க தலைவரும் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. A to Z பார்த்து வர்றா. எங்களுக்கு என்னமோ புதுசா வந்து சொல்லிட்டு இருக்க. அவருக்கும் லைஃப்ல வந்து அவரை ட்ரோல் பண்ணாதுங்க விஷயமும் கிடையாது, அவர் பார்க்காத தோல்வியும் கிடையாது. அவரு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. நம்ம அவரு ஃபேனு, நம்மளுக்கும் தெரியும்ல. ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுன்னா இவனுக்கு என்ன பேச்சு பேசுவானுங்க, என்ன அடி அடிப்பானுங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். அரசியல் கிரிட்டிசைஸ் பண்ணாலே வந்து அவங்க என்ன எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இதை எவ்வளவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்காதவனா? இந்த ஜோக் எல்லாம் கொடுக்கவனா தம்பி? சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, கேம்ல இங்க வேலைக்கு அதுல வந்து ஆக்சுவலா வந்து திமுக ஃபர்ஸ்ட் பிளேஸ், நம்ம செகண்ட் பிளேஸ் தான் இருக்கும். இவங்க வந்து அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சந்தோஷப்படாம ஆகா இவங்க எப்படி செகண்ட் வந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் வயது எடுத்து போட்டுட்டானே. என்னடா இது ஏன்னா அந்த ஓட்டிங் வந்து இல்ல அவங்களுக்கு என்னன்னா இப்ப திமுக ஏடிஎம்கே இருந்தா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும், பிரச்சனை இல்லை. அவங்க ஏடிஎம்கே ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி திமுக பாஜகன்னு வந்தா அதுவும் ஈஸி தான் அவங்களுக்கு. அவங்க வந்து உண்மையிலே இந்த ரெண்டும் தான் நம்ம திமுக டிவிக்குன்னு வரதான் அவங்களுக்கு உண்மையான த்ரெட்டா இருக்கு இப்போ. இல்ல விக்டரு, அவங்க பயம் என்ன தெரியுமா? 3 மீட்டிங் வரும், 3 மீட்டிங் ஸ்டேஜ்ல பேசுனதுக்கே 2வது இடம்னா
ஃபுல் டைம் வந்தாருன்னா களத்துலதான் இறங்கினா அவருதான் நம்பர் 1. அவ்வளவுதான். அதுக்காக தான் அவனுக்கு அவ்வளவு பயம் பயப்படுறானுங்க. ஆமாங்க நமக்கு புரியுதா? டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப 75 கம்மி தெரியுமா? அந்த ராஜமோகன் கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். ஒரு இத்தனை 9% நம்ம தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்பயுமே அவ்வளவுதான் இருக்கு. ம் நீ அதுதான் களத்துல நம்ம வரதுக்கு இப்ப நம்ம முன்னாடியே அவங்க வெறும் பயப்படுறாங்கன்றதுக்கு 9% தான் டிஃபரன்ஸ்னா இல்ல அவங்க பயப்படுறதுக்கு கிளாஸுக்கு எக்ஸாம்பிள் இவங்க உதயநிதி ஸ்டாலினை எவ்வளவு பக்குவமா காப்பாத்துறாங்கன்றது தான். ஏன்னா தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு நம்ம உதயநிதியை எக்ஸ்போஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த கேஸ் தேராது. அதனால நம்ம ஸ்டாலின்ட்ட வச்சு போட்டி போடுவோம். அப்படி உங்களுக்கு தெரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அதான் இல்ல தெரியுது அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்ணி நம்ம உதயநிதியை வந்து ஒரு டைம்ல எல்லாம் சிஎம் கேண்டிடேட் வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஏன்னா அடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளை இப்ப அட்ரஸே தெரியாத அளவுக்கு தூக்கி ஒதுக்கி பத்திரமா சேஃப்கார்ட் பண்றாங்க. ஏன்னா தெரியும் ஆமாங்க. விஜய் கூட விஜய் சிஎம்மா உதயநிதி சிஎம்னா அந்த லிஸ்ட்ல எங்கேயோ அதுவும் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த ஓட்டிங் கம்பேரிசனும் சுத்தம் பிடிக்காது. வரலாறு அப்படி. இன்னொரு விஷயம் ப்ரோ என்னன்னா இவனுங்க வந்து டைரக்டா நம்மள அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்கிருந்து வரோம் சினிஃபில் இருந்து வரோம் தான் நம்மள அட்டாக் பண்றாங்க. புரியுதா? இவங்களோட மேஜர் அஜெண்டாவே இதுதான். நம்மள வந்து எங்கிருந்து வரோம்னா நம்ம சினிஃபில் இருந்து வரோம் அப்படின்னு தான் சொல்லி நம்மள டைரக்டா அட்டாக் பண்றானுங்க நம்மள. இந்த அட்டாக் தான் உதயநிதிக்கும் நடக்கும்னு இவங்களுக்கு தெரியல. நம்ம திருப்பி அந்த கொஸ்டின் உதயநிதி தான் கேட்போம். ஓகேவா? இவனுங்களுக்கே தெரியாம சின்ன ஒரு அடி வாங்க வைக்கிறானுங்க இவனுங்க. இவனுக்கு புரியல. முக்தார்லாம் நான் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். நம்ம அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தரை வந்து அவர் வந்து நடிகர் தானே, அது அறாம் தானே? இப்போ உதயநிதியும் என்ன அது அறாம் தானே? நீ இப்படி பேசினா அப்போ உதயநிதியும் அதே நடக்கா? முக ஸ்டாலின் யாருப்பா? அவரும் அதானே பண்ணியிருக்காரு. முக்தார்லாம் ஒரு ஆணை கிடையாதுங்க. அதாவது இவங்க வந்து லாஸ்ட் வரைக்குமா வந்து இந்த மாதிரிதான் ப்ரோ. புரியுது உங்களுக்கு? தன்னை வந்து இப்ப வந்து ஒரு முஸ்லீம் அடிக்கிறேன்னா முஸ்லீம் மாதிரி ஒருத்தவரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அடிக்கட்டும் ப்ரோ. ஓசி குடிக்கிற அந்த முக்தார் நாய்க்கெல்லாம் ஏண்டா உனக்கெல்லாம் செருப்பு நக்கனா கூட இந்த புத்தி வராதாடா? இந்த கேள்வி நீ எங்கடா கேட்கணும்? புத்தி வராது. ஏண்டா உனக்கெல்லாம் வந்து மன்சூர் அலிக்கான பேட்டி எடுக்கும் போது தெரியலையா? ஒருத்த ஆறாம இருக்காரு, அவர் ஏன்டா பேட்டி எடுக்கிற? ஏன்டா செருப்பு நக்கலையா? சரியா நீ இவ்வளவு டென்ஷனே ஆக வேண்டாம். ஏன்னா ஐயோ நான் ஏன் டென்ஷன் ஆகி இது எவ்வளவு ஜாலியா பேசிருக்கேன். ஒழுங்கா நக்கிட்டு பேசுறா. இல்ல ஒரு என்ன ஸ்பீச் வே ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்குது? ரொம்ப கேவலமா ஒரு கேஷுவல்ங்கற விட இல்ல செருப்பு நக்கறவன் ப்ரோ. அவன் வீடியோல வெளில வந்துச்சே ப்ரோ. காசு வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு இது என்னது ஸ்டிங் ஆபரேஷன். மக்கள் ஏன் முக்தார சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்றதுக்கும் நம்ம கிட்ட. ஏன்னா இவங்க சீமான மக்கள் வந்து நம்ம வந்து பொதுவா வந்து அவ்வளவு ஸ்பீடா வந்து இது பண்ணிட முடியாது, ஒமிட் பண்ணிட முடியாது. இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நெரட்டிவ் தான் செட் பண்ணாங்க. இந்த பார்லிமெண்ட் நியூஸா இருக்கட்டும், இந்த இப்ப முக்தாரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இதாதான். இல்ல எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? அதான் நான் சொல்றேன் ப்ரோ. இப்ப அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்ப இவங்க வந்து அந்த ருசிகண்ட நாய் ஏதோ ஒண்ணு காணாதுன்னு சொன்ன மாதிரி இவங்க சீமானை அடிச்சு ருசி கண்டுட்டாங்க. அதனால இப்ப என்ன அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு நினைப்புனா, நம்ம வந்து யார் வந்தாலும் அட்டாக் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம அவதூறா பேசணும்னா அதுக்கு வந்து அது வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை தெரியுது. ஸோ அதனால இந்த கடி நாய்கள்லாம் நம்ம இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டிஎம்கே நெட்வொர்க்கு நீ வந்து வெறி நாயா இருந்தாலும் சரி, நீ ஒரு நாயா இருந்தா போதும். அது நீ வெறி நாயா இருந்தாலும் சரி, சுரி நாயா இருந்தாலும் சரி, வீட்டு நாயா இருந்தாலும் சரி, உனக்கு அந்த அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை வந்து அந்த ஒரு கேட்டகரி, அந்த அனிமல் கேட்டகரிக்குள்ள விழுந்துட்டான்னா ஏவி விடுறா அவங்கள. எல்லா சைட்லயும் போய் கடிச்சிட்டு வரட்டுன்ற ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபார்முலா தளபதிக்கு நம்ம விஜய் இவங்க தொட ரொம்ப சொந்த கட்சியில கோபி நயனாரே தொட்டானுங்க. எக்ஸாக்ட்லி. கோபி நயனார் என்ன பேசினாரு? அவரு என்ன தப்பு பேசினாரு? அவருக்கு உட்காந்து நீங்க வந்து அவரை போட்டு அடிச்சுக்கிறீங்க. ஏன்டா அவங்க கூட்டணி கட்சியில இருக்கவர் தான்டா அவரு. என்னங்க பிசிகாவே என்னென்ன விமர்சனம் பண்ணிருக்காங்க அவங்களே புலம்புன ரெக்கார்டு. இதே வந்து இவர் தான், அவர் பேர் என்னங்க, ஏதோ ஒரு இது வருமே, இதுவும் இல்லங்க இன்னொரு ஒருத்தருங்க, அவரு ஐயோ பேர் வந்துட்டேன்டா. யாரு இல்லங்க அவன்லாம் வந்து மதிக்க கூடாதுங்க.
இருங்க எனக்கு நான் அவருக்கு என்ன இல்ல மதிக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு சரி இருக்கீங்க சரி சரி சொல்ல லைட் வரேங்க. டச் நாங்க வந்து சீட்டு கேட்டதுக்கு கலைஞர் என்ன சொன்னாரு, நீங்களாம் வந்து பொது பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா ஆமா கேட்டாரு தானே சொன்னாரு ஆமா நியூஸ்ல. அதே வாய் தான் அப்படியா அப்படின்னா நான் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. வெக்கமே இல்லையாப்பா உங்களுக்கு எல்லாம்? கூச்சமே இல்ல கொஞ்சம் கூட? இல்லங்க நீங்க யோசிச்சு பாருங்க பேசினதே இல்லன்ற